அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் அண்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். யூனிட் 3ல ரைட்டிங் ஸ்கில் அப்படிங்கிற டாப்பிக்கில் இது வருது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு லெட்டர்னா என்ன, ஃபார்மல் லெட்டர்னா என்ன, இன்ஃபார்மல் லெட்டர்னா என்ன அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாச்சு. அதை போய் தெளிவாக படிச்சுட்டு வாங்க. அதோட கண்டினியூவேஷன் தான் இது. ஓகேவா? ஸோ அது படிச்சிங்கன்னா தான் இந்த டாப்பிக்கை தெளிவாக ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ்னா என்ன அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் வந்து புது சிலபஸில் புது டாபிக் இது. ஓகேவா? இது எப்படி கேட்பாங்க அப்படின்னு ஓரளவு நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி எடுத்துட்டேன். இதை மட்டும் படித்தாலே கண்டிப்பாக போதுமானது. ஓகேவா? பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ண போகிறனால ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது. ஓகேவா? அப்போ தான் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் பார்த்துடலாம். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். அதோட கம்ப்ளீட் நோட்ஸ் இது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ், என்னென்ன லெட்டர்ஸ்லாம் இருக்குது. லெட்டர்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு டூ மெயின் கேட்டகரிஸ். நேற்று இதிலே பார்த்தோம். ஒன்று ஃபார்மல் லெட்டர் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ். அதிகாரப்பூர்வ கடிதம், நண்பர்களுக்கான கடிதம். இதுல இந்த வார்த்தையிலே தெரிஞ்சிடும் மீனிங் என்னன்னு. ஓகேவா? ஓகே, அடுத்த ஃபார்மல் லெட்டர்ஸ்னா என்ன? Formal letters are written for official, professional or business purposes. Formal letters எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? அஃபீஷியலுக்கு, ப்ரொஃபஷனலுக்கு அல்லது பிஸ்னஸ் பர்பஸ்க்கு. இதில் எதை யூஸ் பண்ணாலும் என்னதான், அது ஃபார்மல் லெட்டர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, எதெல்லாம் ஃபார்மல் லெட்டர்? பிஸ்னஸ் லெட்டர், அஃபீஷியல் லெட்டர், அப்ளிகேஷன் லெட்டர், கம்ப்ளைண்ட் லெட்டர், ஜாப் அப்ளிகேஷன் லெட்டர், ரெசிக்னேஷன் லெட்டர், இன்விடேஷன் லெட்டர், அஃபீஷியல். இன்விடேஷன் லெட்டர் அஃபீஷியல் பிராக்கெட்ல போட்டிருக்காங்க பாருங்க, மறந்துடாதீங்க. இன்விடேஷன் லெட்டர் அஃபீஷியல். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விதமான லெட்டரும் அஃபீஷியல் லெட்டர் தான். கீழே வேற ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு பாருங்க. இல்லை, ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்த எல்லாமே பிஸ்னஸ் லெட்டர், அஃபீஷியல் லெட்டர், அப்ளிகேஷன் லெட்டர், கம்ப்ளைண்ட் லெட்டர், ஜாப் அப்ளிகேஷன் லெட்டர், டெஸ்டினேஷன் லெட்டர், இன்விடேஷன் அப்படின்னு வந்துருச்சுன்னு நினச்சி நீங்கள் வந்து இன்ஃபார்மலில் போயிடக்கூடாது. ஏன்னா இன்விடேஷன் லெட்டர் அஃபீஷியல். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு கம்பெனி ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்கன்னு வச்சுங்க. ஓகேவா? சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்கன்னா டக்குன்னு பத்திரிக்கை அடிச்சு அப்பெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்லையும் சரி, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் சரி. அது ஒரு இன்விடேஷன். எங்கள் கம்பெனிக்கு வந்து ஒரு ஸ்பீச் கொடுங்க, எங்கள் காலேஜுக்கு வந்து ஒரு கேரியர் கைடன்ஸ் கொடுங்க, எங்களுடைய இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் கொடுங்க பிளேஸ்மெண்ட் பற்றி. இது எல்லாமே இன்விடேஷன் லெட்டர் தான். பட் ஆனால் அஃபீஷியல். புரிஞ்சுங்களா? ஸோ வர்த்தக கடிதம், அதிகாரப்பூர்வ கடிதம், விண்ணப்ப கடிதம், புகார் கடிதம், வேலை விண்ணப்ப கடிதம், ராஜினாமா கடிதம், அழைப்பு கடிதம் அனைத்தும் ஃபார்மல் லெட்டர்ஸ் தான் வரும். ஓகேவா? ஓகே, அடுத்த இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம். தனிப்பட்ட கடிதம். இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் ஆர் ரிட்டன் ஃபார் அ பர்சனல் கம்யூனிகேஷன். ஸோ பர்சனல் கம்யூனிகேஷனுக்காக நீங்க எதை எழுதினாலும் அது இன்ஃபார்மல் லெட்டரில் தான் எடுத்துக்கொள்ளப்படும். ஓகேவா? நான் ஆல்ரெடி நேற்று வீடியோல சொல்லியிருக்கேன், அதனால தெளிவா சொல்றேன். ஒரு விஷயத்த ஃபார்மல் லெட்டரா இன்ஃபார்மல் லெட்டரான்னு வாங்குறவங்கள வச்சோ இல்லை கொடுக்குறவங்கள வச்சோ முடிவு பண்ண முடியாது. அந்த லெட்டருக்குள்ள இருக்க கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் நீங்க முடிவு பண்ணணும் அது ஃபார்மலா இல்லை இன்ஃபார்மலா. ஓகேவா? ஓகே, ஸோ இதெல்லாம் பாருங்க. இப்போ லெட்டர் டு ஃப்ரெண்ட்ஸ் எழுதுறது இன்ஃபார்மல் வருது. லெட்டர் டு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தால் அது இன்ஃபார்மல். லெட்டர் ஃபார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இருந்தால் இன்ஃபார்மல். லெட்டர் ஃபார் கண்டோலன்ஸ் எழுதுனா அது இன்ஃபார்மல். இன்விடேஷன் லெட்டர் பர்சனல் போட்டிருக்கா. இன்விடேஷன் அஃபீஷியலாகவும் நம்ம அனுப்பலாம், இன்விடேஷன் பர்சனலாகவும் அனுப்பலாம். நான் சொன்ன அந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனு, கம்பெனியில் கூப்பிடுறது இது எல்லாமே அஃபீஷியல். பட் ஆனால் கல்யாணத்துக்கோ அல்லது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ நம்ம கூப்பிடுறது பர்சனல். ஓகேவா? ஸோ இன்விடேஷன் லெட்டர் பர்சனல் இது. அடுத்த தேங்க்யூ லெட்டர், நன்றி கடிதம், இது எல்லாமே இன்ஃபார்மல் லெட்டர்ல வருது. ஓகேவா? இன்ஃபார்மல் லெட்டர்ல வருது. ஸோ இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைப்ஸ் ஆஃப் லெட்டர் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். ஓகேவா? ஸோ நேற்று வீடியோலே தெளிவாக பார்த்துட்டோம். ஃபார்மேட் ஆஃப் எ லெட்டர். லெட்டருக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அது ஃபார்மல் லெட்டருக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு, இன்ஃபார்மல் லெட்டருக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. திரும்ப அதை ரீகால் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ஃபார்மல் லெட்டர் ஃபார்மேட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்மல் லெட்டர் மறந்துடாதீங்க. ஃபார்மல் லெட்டர் சென்டர் அட்ரஸ், அனுப்புனரின் முகவரி இருக்க வேண்டும். அனுப்புனரோட முகவரி, அனுப்புறது யாருன்னு அடையாளப்படுத்தி ஆகும். அதுக்கப்புறம் டேட் இருக்கணும். அதுக்கப்புறம் யாருக்கு போய் சேரணுங்கிற ரிசீவர் அட்ரஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் எதை பத்தின்னு இருக்கணும். சல்யூட்டேஷன், ரெஸ்பெக்டர் சார் மேடம் இதெல்லாம் போட்டோம் இல்லையா, அந்த சல்யூட்டேஷன்
இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாடி ஆஃப் த கண்டென்ட், பாடி லெட்டர் ரெஸ்பெக்டட் சாருக்கு அப்புறம் அந்த பாடிங்கிற ஏரியா வருது. அதில் இன்ட்ரோடக்ஷனு, மெயின் கண்டென்ட்டு, கன்க்ளூஷன் ஏரியா எல்லாமே அதில் வந்துடணும். அதுக்கப்புறம் க்ளோசிங் காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லலாம், இல்லை க்ளோசிங்னு சொல்லலாம். அதுக்கு என்ன சொல்ல, தேங்க்யூ சொல்லி யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி அல்லது யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, அந்த மாதிரி யுவர் சின்சியர்லி, இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணணும். கடைசியில் சிக்னேச்சர் டிசிக்னேஷன் இருந்தால் டிசிக்னேஷன். இது எல்லாமே ஃபார்மல் லெட்டரில் வரும். ஃபார்மல் லெட்டர்னா என்ன, இன்ஃபார்மல் லெட்டர்னா என்னன்னு அந்த ஃபார்மேட்டை மட்டும் தெளிவாக எடுத்து நடத்திருப்பேன் இன்னொரு வீடியோவில், அதை தயவுசெய்து போய் பார்த்துருங்க. அடுத்த இன்ஃபார்மல் லெட்டர். இன்ஃபார்மல் லெட்டர்லையும் கண்டிப்பாக சென்டர் அட்ரஸ் இருக்கணும், டேட் இருக்கணும், ரிசீவர் அட்ரஸ் இருக்காது. ரிசீவர் அட்ரஸ் இருக்காதுன்னா போஸ்டல் கவரில் நம்ம எழுதுவோம், உள்ள லெட்டருக்குள்ள எழுதிட்டு இருப்போமா, டு என் நண்பன் இவர் இப்படி அப்படின்னு எழுதிட்டு இருப்போமா, கிடையாது. புரியுதுங்களா? அதான். ஸோ இந்த இடத்துல ரிசீவர் அட்ரஸ் தேவையில்லை. டேட்டா சல்யூட்டேஷன், இந்த சல்யூட்டேஷனுக்கும் அந்த சல்யூட்டேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அங்கே ரெஸ்பெக்ட்னு ஆரம்பிப்போம், மரியாதைக்குரிய அப்படின்னு ஆரம்பிப்போம். ஆனால் இங்கே என்ன செய்வோம், அன்புள்ள, டியர், நலம் நலமறிய ஆவல் அப்படிங்கிற மாதிரி காதல் கோட்டை படத்தில் வர மாதிரி நம்ம எழுதுவோம். அந்த மாதிரி லெட்டர் எழுதுறதுக்கு தேவையே கிடையாது. ஓகேவா? சல்யூட்டேஷன் வந்து டைரக்டா டியர் தான், முடிஞ்சு போச்சு. அடுத்த சப்ஜெக்ட் வராது, சப்ஜெக்ட் இங்கே வேலை கிடையாது. ஓகேவா? ஸோ பாடி ஆஃப் த கண்டென்ட் இருக்கும். அதில் இன்ட்ரோடக்ஷன், மெயின் கண்டென்ட், கன்க்ளூஷன் எல்லாமே நம்ம சொல்ல ஒரு விஷயத்தை என்ன வேணாலும் எழுதலாம். ஓகேவா? இதுலேயும் க்ளோசிங் இருக்கு. பட் ஆனால் இங்கே யுவர்ஸ் லவ்விங்லி அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இன்ஃபார்மல் வேர்ட்ஸ் இப்படிக்குன்னு போட்டு பேர் போட்டுருவோம், அவ்வளோதான். டெசிக்னேஷன் கம்பல்சரி இருக்கக்கூடாது இதில், இன்ஃபார்மல். புரிஞ்சுங்களா? ஸோ மேலே இருக்கிற விஷயங்கள் கீழே என்னென்ன இல்லை அப்படின்னு கம்பேரிசன் ஃபர்ஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ்னா என்னென்ன லெட்டர்லாம் ஃபார்மலா, இன்ஃபார்மலா. டைப்ஸ் ஆஃப் லெட்டர்னா ஃபார்மல் லெட்டர்னா என்ன லெட்டர் இருக்கு, இன்ஃபார்மல் லெட்டர்னா என்னென்ன லெட்டர் இருக்குன்னு தெளிவாக கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ அடுத்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இப்போ இதுல இருந்து எப்படிங்க கொஸ்டின் கேட்க முடியும்? லெட்டரை எழுதுன்னு நம்மளை சொல்ல போறதுல, ஆனா இதுல எப்படி வாட் இஸ் வாட் கொஸ்டினா, அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் எப்படி டிஎன்பிசி கேட்க போறாங்க அப்படின்னா தெளிவா எடுத்திருக்கேன் பாருங்க. இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படியெல்லாம் கொஸ்டின் வரப்போகுது நமக்கு நிறைய. ஏன்னா இப்போ புது சிலபஸ் லெட்டர் ரைட்டிங் போது இதை எப்படி வந்து அப்ஜெக்டிவ் டைப் கேட்க முடியும்னு நிறைய கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? அந்த கன்ஃபியூஷனை உடைக்கிறதுக்கான தான் அந்த கண்டென்ட்டே நான் எடுத்திருக்கேன். பாருங்க, which of the following is a not formal letter? முதல் கேள்வியே கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவையில் எது நாட் ஏ ஃபார்மல் லெட்டர், எது ஃபார்மல் லெட்டர் இல்லை. அப்போ கம்ப்ளைண்ட் லெட்டரு, ஜாப் அப்ளிகேஷன் லெட்டரு, டி ஆப்ஷன் பிஸ்னஸ் லெட்டர், இது எல்லாமே ஃபார்மல் தான். அப்போ லெட்டர் டு ஏ ஃப்ரெண்டு தான் என்ன, ஃபார்மல் லெட்டர் இல்லை. ஆன்சர் என்ன, லெட்டர் டு ஏ ஃப்ரெண்ட். புரியுதுங்களா? கொஸ்டின் இப்போ எப்படி வரப்போகுது அப்படின்ட்டு, கொஸ்டின் இப்படி தான் வரும், 99.9% இப்படி தான் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் எ ஃபார்மல் லெட்டர்? ஃபார்மல் லெட்டரோட மெயின் பர்பஸ் என்ன? ஃபார்மல் லெட்டர்னு சொல்லிட்டாங்க, அதுலேயே நமக்கு ஒரு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். டு கம்யூனிகேட் வித் ஃப்ரெண்ட்ஸா, ஃப்ரெண்ட்ஸுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ சென்ட் அஃபிஷியல் ஆர் ப்ரொஃபஷனல் மெசேஜஸ், இது எக்ஸாக்ட் கரெக்ட் மீனிங். டு சென்ட் அஃபிஷியல் அண்ட் ப்ரொஃபஷனல் மெசேஜ். டு ரைட் பர்சனலுங்கிற வார்த்தை வந்துருச்சு, நமக்கு தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸுங்கிற வார்த்தை வந்துருச்சு, தேவையில்லை. ஓகேவா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா டு சென்ட் அஃபிஷியல் அண்ட் ஆர் ப்ரொஃபஷனல் மெசேஜஸ், இதுதான் இதுக்குள்ள இருக்குது. ஓகேவா? ஓகே. அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க, இன் எ ஃபார்மல் லெட்டர் வேர் ஷுட் த சென்டர் அட்ரஸ் பி ரிட்டன்? ட்விஸ்ட். இன் எ ஃபார்மல் லெட்டர் வேர் ஷுட் த சென்டர் அட்ரஸ் பி ரிட்டன்? சென்டர் அட்ரஸ்னா யாரு, நம்ம அனுப்புனர் பேரு. அனுப்புனர் பேரு ஒரு லெட்டர்ல எந்த பக்கம் எழுதுவோம்? நமக்கு அபிஷியலாவே லீவ் லெட்டர்ல இருந்து எல்லாரும் வேலை பார்த்துருப்பீங்க, கம்பெனில வேலை பார்த்துருப்பீங்க, காலேஜில் வேலை பார்த்துருப்பீங்க, ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. எந்த பக்கம் எழுதுவோம்? அட் த டாப் ஆஃப் த லெஃப்ட் கார்னர். ஓகேவா? லெஃப்ட் ரைட்டு, டாப்ல லெஃப்ட்ல தான் எடுத்தனே ஃப்ரம் அப்படின்னு போட்டு ஆரம்பிப்போமா? அதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆனால் வார்த்தைகள் ட்விஸ்டா இருக்குங்கிறக்கான தப்பா எழுதிடக்கூடாது, மறந்துடாதீங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு கேள்வி வரணும்னா அப்ப பெர்மனண்டா எல்லா கேள்விக்கும் பாசிபிலிட்டி உண்டு. சென்டர் அட்ரஸ் எங்க எழுதுவோம், டேட் எங்க எழுதுவீங்க, எதுக்கு அப்புறம் எழுதுவீங்கன்னு கேட்கலாம். ரிசீவர் அட்ரஸ் எந்த பக்கம் எழுதுவீங்க, எதுக்கு அப்புறம் வரும்னு கேட்கலாம். சப்ஜெக்ட் எந்த இடத்துல எழுதுவீங்க, இல்லை எதுக்கு அப்புறம் வரும்னு கேட்கலாம். அதே மாதிரி பாடி ஆஃப் த கண்டென்ட் வந்து எதுக்கு அப்புறம் வரும், இல்லை எதுக்கு முன்னாடி வரும், இல்லை எதுக்கு பின்னாடி வரும்னு கேட்கலாம். அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட் இருக்கு இல்லையா, அது ரைட் சைடு வருமா லெஃப்ட் சைடு வருமானு கேட்கலாம். நேம் வந்து டெசிக்னேஷன் போட்டு எழுதணுமா போடாமல் எழுதணுமான்னு கேட்கலாம். இத்தனை இதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கேள்வியை மேக் பண்ணலாம் அந்த ஏரியாக்குள்ள.
பட் ஆனால் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? அடுத்த பாருங்க, டாப் ஆஃப் த கார்னர் தான் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஏ ஃபார்மல் லெட்டருக்கு எது எக்ஸாம்பிள்? இன்விடேஷன் டு பர்த்டே பார்ட்டி கிடையாது. கம்ப்ளைண்ட் டு த முனிசிபாலிட்டி அடுத்த ஆன்சர் இருக்கு. லெட்டர் டு ஏ ஃப்ரெண்டு, லெட்டர் டு ஏ மதர் இதெல்லாம் கிடையாது. பி தான், கம்ப்ளைண்ட் டு த முனிசிபாலிட்டி. வாட் இஸ் த கரெக்ட் க்ளோசிங் ஃப்ரேஸ் ஃபார் ஏ ஃபார்மல் லெட்டர்? கரெக்டான க்ளோசிங் ஃப்ரேஸ் வேர்டு என்ன ஃபார்மல் லெட்டருக்கு? என்ன? ஃபர்ஸ்ட் யுவர்ஸ் லவ்விங்லி கிடையாது. ஏன் அப்படின்னா லவ்விங்லிங்கிற வேர்டு வந்து இன்ஃபார்மல் லெட்டரு. யுவர் சின்சியர்லி எக்ஸாக்ட் கரெக்டான வேர்டு. லாட்ஸ் ஆஃப் லவ்ங்கிறது கிடையாது. டேக் கேர், இந்த லவ் கிவ்னு வர்றது எதுவுமே இருக்காது. டேக் கேருங்க கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். ஸோ யுவர் சின்சியர்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் அன் இன்ஃபார்மல் லெட்டர்? இன்ஃபார்மல் நான் சொன்னா சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள அதே கேள்வி வருது பாருங்க. இன்ஃபார்மல் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன படித்தோம்? சென்டர் அட்ரஸ். கரெக்டா? சென்டர் அட்ரஸ்க்கு அப்புறம் தான் டேட் வரும். டேட்டுக்கு அப்புறம் தான் ரிசீவ்டேஷன். ரிசீவர் அட்ரஸ். ரிசீவர் அட்ரஸ்க்கு அப்புறம் தான் சல்யூட்டேஷன். சல்யூட்டேஷனுக்கு அப்புறம் தான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் தான் பாடி. பாடிக்கு அப்புறம் தான் காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? சென்டர் அட்ரஸ். ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் ஏ ஃபார்மல் லெட்டர்? ஃபார்மல் லெட்டர் இல்லாதது எது? சூப்பர். ஃபார்மல் லெட்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் ஏ ஃபார்மல் லெட்டர்? ஃபார்மல் லெட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ். ஓகே, இதுதான். சப்ஜெக்ட் கண்டிப்பாக இருக்கணும், அஃபிஷியல் டோன் கண்டிப்பாக இருக்கணும், சிக்னேச்சர் கண்டிப்பாக இருக்கணும் ஃபார்மல் லெட்டர். நாட் இதில் வராதது என்னன்னா ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ். வாட் டைப் ஆஃப் லெட்டர் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் சிம்பத்தி ஃபார் சம் ஒன் லாஸ்? கண்டிப்பாக அந்த மாதிரி கேள்வி கண்டிப்பாக வரும். வாட் டைப் ஆஃப் லெட்டர் யூ யூஸ் டு எக்ஸ்பிரஸ் சிம்பத்தி ஃபார் சம், யாரோ ஒருத்தரை இழந்ததுக்காக நீ அனுதாபப்பட்டு ஒரு லெட்டர் எழுதுங்க, அது என்ன லெட்டர், அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. அப்ளிகேஷன் லெட்டரா, கம்ப்ளைண்ட் லெட்டரா, கண்டோலன்ஸ் லெட்டரா, பிஸ்னஸ் லெட்டரா? ஸோ இந்த வார்த்தை நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டோலன்ஸ் லெட்டர் தான். ஓகே, கண்டோலன்ஸ் இஸ் த ஆன்சர். இன் அன் இன்ஃபார்மல் லெட்டர் ஹவு ஷுட் யூ ஸ்டார்ட் யுவர் லெட்டர்? இன்ஃபார்மல் லெட்டரில் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்? இதோட இன்ஃபார்மல் லெட்டருடைய ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன? ரெஸ்பெக்ட்னு ஆரம்பிப்போமா? கிடையவே கிடையாது. டியர்னு தான் ஆரம்பிப்போம். டியர் நேம் ஃபர்ஸ்ட் பார்ட்டே என்ன? சென்ட்ரல் அட்ரஸ் தான். பட் ஆனால் என்ன, டியர்னு தான் ஆரம்பிப்போம் இல்லையா? ஓகே, டியர் நேம் தான். ஒரு லெட்டர் எழுதுறோம், ரெஸ்பெக்ட் மேன் டு ஹூம் இட் மே கன்சர்ன் யுவர் சின்சியர்லி, இதெல்லாம் கடைசியில் வர ஏரியா. ஓகே, டியர் நேம் தான். ஓகேவா? ஓகே. வாட் ஷுட் பி இன்க்ளூடட் இன் த சப்ஜெக்ட் ஆஃப் த ஃபார்மல் லெட்டர்? எந்த சப்ஜெக்ட் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு? பர்சனல் ஃபீலிங் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. பர்சனல் ஃபீலிங், ஃப்ரெண்ட்லி கிரீட்டிங்ஸு தேவையே கிடையாது. எ ஷார்ட் அண்ட் கிளியர் பர்பஸும் கிடையாது. எ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு நினச்சேன், பட் ஆனால் ஷார்ட் அண்ட் கிளியர் பர்பஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஷார்ட் அண்ட் கிளியர் பர்பஸ். அப்போ ஃபார்மல் லெட்டரில் வளன்னு எழுதுறது கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கவே கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்கு. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருந்தா நானே டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் தான் கரெக்டான ஆன்சர் நினச்சிருப்பேன். பட் ஆனால் ஆன்சர் என்ன? எ ஷார்ட் அண்ட் கிளியர் பர்பஸ், இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஸோ டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனுங்கிறது ராங்கான ஆன்சர். டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் ராங், கம்ப்ளீட்லி ராங். ஷார்ட் அண்ட் கிளியர் தான், இதுவும் ராங். பர்சனல் ஃபீலிங் ராங்கு, ஃப்ரெண்ட்லி கிரீட்டிங்ஸும் ராங்கு. எ ஷார்ட் அண்ட் கிளியர் பர்பஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. அடுத்த ஃபைனல் ஸ்டெப்ஸ் பாருங்க. ஃபைனல் டிப்ஸ். இது எதுக்காக அப்படின்னா, ஒரு லெட்ரு இது வந்து எப்படின்னா மெயினாக வந்து மார்க் வாங்குறதுக்காக கிடையாது. அதோட மெயின் பர்பஸ் என்ன? லெட்டர் எழுதும் போது எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற நம்ம லைஃப் யூஸ் ஆகிறதுக்காக சிம்பிளாகவும் கிளியர் லாங்குவேஜ்லேயும் எழுதணும். ஃபார்மல் டோன் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிக்கணும் அஃபிஷியல் லெட்டரில். இன்ஃபார்மல் லெட்டர்ஸில் ஃப்ரெண்ட்லி ஆர் கேஷுவல் டோன் நீங்கள் எழுதிக்கலாம். ஆல்வேஸ் செக் கிராமர் அண்ட் பஞ்சுவேஷன். முக்கியமாக ஃபார்மல் லெட்டர்லையும் சரி, இன்ஃபார்மல் லெட்டர்லையும் சரி. ஃபாலோ த கரெக்ட் ஃபார்மேட் ஃபார் ஈச் டைப் ஆஃப் லெட்டர். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார்மல் லெட்டருக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது, இன்ஃபார்மல் லெட்டருக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கிராமர் மிஸ்டேக் ரெண்டுலேயுமே வரக்கூடாது, பஞ்சுவேஷனும் ரெண்டுலேயுமே இருக்கணும். அப்போ தான் நம்ம சொல்ல வர விஷயம் தெளிவாக புரியும். டோன், ஃபார்மல் டோனை அஃபிஷியலாக, ஃபார்மல் அண்ட் பொலைட் டோன் அஃபிஷியல் லெட்டர்ஸ்க்கும், ஃப்ரெண்ட்லியாக கேஷுவலாக வந்து நம்ம இதுக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் இன்ஃபார்மல் லெட்டருக்கும். அதே மாதிரி
ரொம்ப சிம்பிளாகவும் கிளியர் லாங்குவேஜ்லையும் எழுதுறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எண்ட் கார்டு போட்டாச்சு. ஓகே, அவ்வளோதான். ஸோ டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸை தெளிவாக பார்த்து முடிச்சிட்டோம். டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸு, அதுலேருந்து எப்படி மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் லெட்டர் கம்ப்ளீட் நோட்ஸு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக்லையும் டைப்ஸ் ஆஃப் லெட்டர் கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். பட் ஆனால் ஓவராலாக நமக்கு நாலேஜ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் யூனிட் 5 மட்டும்தான் மனப்பாடம் பண்ணுறதுக்கான ஏரியா. மீதி யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கில்லுக்கான ஏரியா. படிக்கிறதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்கான ஏரியா தான் முதல் 4 யூனிட். ஸோ 5வது யூனிட் மட்டும்தான் என்ன, கதையா அப்படியே படிச்சுக்கலாம், போயமா அப்படியே படிச்சுக்கலாம். பட் ஆனால் மீதி மேலே இருக்க 4 டாப்பிக்கும் ஸ்கில்லு சம்மந்தப்பட்டது. கிராமரு, ஒகேபுலரி, ரைட்டிங் ஸ்கில்லு, டிரான்ஸ்லேஷன், இந்த மாதிரி எதை வேணாலும் கொடுக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணுங்கிறது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா தயவுசெய்து ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு இங்கே சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத காட்டியே ஆகணும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க.